அத்திரி முனிவர் ராமலக்ஷ்மணரை அன்புடன் வரவேற்று உபசரித்தார். அனுசூயை சீதைக்கு அணிகலன் பூட்டியே அனுசூயை சீதைக்கு அணிகலன் பூட்டியே அலங்கரித்தே வாழ்த்தி அனுப்பி வைத்தாள். தண்டகாரண்ய ரிஷிகள் தவம் செய்யும் இடத்துக்கு கோதண்ட ராமலக்ஷ்மணர் வந்தனரே. அண்டர்களும் கொண்டாடும் மூவர்க்கும் முனிவர்கள் ஆசி கூறி ஆனந்தம் கொண்டனரே. தென்பொதிகை அகத்தியம் செந்தமிழ் பாவினால் அஞ்சன வண்ணனையும் வாழ்த்தினான். சிவதனுசும் தந்து தவம் செய்யவே தகுந்த பஞ்சவடி தீரத்துக்கு வழிகாட்டினான். வழியினில் எதிர்பட்ட ஜடாயுவும் ராமனது வரலாற்றை விவரமாய் கேட்டறிந்தான். வழியினில் எதிர்பட்ட ஜடாயுவும் ராமனது வரலாற்றை விவரமாய் கேட்டறிந்தான். பழுதில்லா என் நண்பா தசரதா, நீ மடிந்தும் பாரில் நான் வாழ்வதோ என அழுதான். தந்தை போல் இருந்தமக்கு ஆறுதல் சொல்லாமல் தாங்களே வருந்தினால் என் செய்வோம் என்று தாழ்பணிந்தான். ஜடாயு ஆசி தந்தான். ராமன் தம்பியோடும் மனைவியோடும் வழி நடந்தான். தம்பியோடும் மனைவியோடும் வழி நடந்தான். கண்களை கவர்ந்திடும் காட்சிகள் நிறைந்திடும் பஞ்சவடி தீரத்துக்கு வந்தனரே. தங்கிட அழகிய பர்ணகசாலை, தங்கிட அழகிய பர்ணகசாலை அங்கு அமைத்தே அமைதியாய் வாழ்ந்தனரே. அமைத்தே அமைதியாய் வாழ்ந்தனரே.